புதன்கிழமை ஜூலை 31 ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் மீதான தாக்குதலால் கிட்டத்தட்ட 300 சிறிய இந்திய உள்ளூர் வங்கிகளில் சேவைகள் தற்காலிகமாக சரிந்தன. நாடு முழுவதும் உள்ள சிறிய வங்கிகளுக்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்கும் நிறுவனமான சிஎச் டெக்னாலஜிஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு 971 கோடி செலவில் திறக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் வடிவமைப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வியாழக்கிழமை மத்திய அரசை தாக்கினர். புதன்கிழமை பிற்பகலில் பெய்த கனமழையால் புதிய கட்டிடத்தின் உள்ளே தண்ணீர் கசிவு மற்றும் வெளியே தண்ணீர் தேங்கியது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் புதிய கட்டிடத்தின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த வாளியில் கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டுவதை காட்டும் வீடியோவை எக்ஸில் வெளியிட்டார். ரஷ்பந்தனில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை ராஜஸ்தான் அறிவித்துள்ளது.